அவதாரம்னாலே மேலேந்து கீழே வருதல். ஏஷநாராயண ஸ்ரீமான் அவரே ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹ நாகபரியங்கமுத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரின்னு பிராச்சீன ஸ்லோகம். அதே நாராயணன் தான் கண்ணனாக மதுரையில் வந்தார். நாராயணனே இவரா வந்தார். ஆனா அந்த அவதாரங்களை கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா எத்தனையோ அவதாரங்கள், எல்லா காலகட்டத்திலும் அவதாரங்கள், எல்லா இடங்களிலும் அவதாரங்கள், எல்லா இடத்துலையும் எடுத்துப்பார், நிறைய விதத்தில் எடுத்திருப்பார், நிறைய எடுத்திருப்பார். இதுல எதுலையுமே குறைச்சல் இல்லை. ஆனா இந்த அவதாரங்கள்னு நம்ம பிரிக்கும் போது, ஒரு கிளாசிஃபை பண்ணும்போது, நம்ம பெரியோர்கள் பூர்ணாவதாரம்னு சில அவதாரங்கள் எடுக்கிறார். அதாவது பகவானே இப்போ பிரசித்தமா ராமனோ கண்ணனோ அவரே மனுஷ்யாவதாரம்னு எடுத்த அவதாரங்கள்ல ராமர் கிருஷ்ணர், அதாவது தசரத சுபுத்திரன் ராமனும் வசுதேவருடைய பிள்ளையான வாசுதேவன் கண்ணனும் பூர்ணாவதாரங்கள். பட்டத்ரில் தத்தே பிரத்யக்ர தாரா தர லலிதகலா யாவலி கேலிகாரம் லாவண்ய ஸ்யைகசாரம் சுக்ருதி ஜன திருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம்னு எடுக்கிறார். பூர்ணாவதாரம் புண்ணியாவதாரம் கிருஷ்ணன். அதே மாதிரி தான் ராமர், இதுல சந்தேகமே இல்லை. ஆனா இப்போ நரசிம்மரும் பூர்ணம் தான். ஆனா அந்த பூர்ணாவதாரமாக இருந்தாலும் ஒரு தாயின் கர்ப்பம் வழியா வரல. அவர் ஒரு காரணத்துக்காக வந்தார், அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ வராகமோ அந்த மாதிரி மின்னல் தான். அந்த படத்துல ஏதோ மின்னல் வந்துட்டு போமான்னு சொல்ற மாதிரி இப்படி வந்தார், இப்படி போனார். ஆனா மனிதனை போல் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காகவே இருந்த அவதாரம் தொலைச்சி சண்டை போட்டு எவ்வளவோ கஷ்டம், நம்மளை விட ஜாஸ்தி கஷ்டப்பட்டிருக்காவா ரெண்டு பேரும். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்.